செல்லம்மா பேரில் தன்னுடைய கவிதைகளை பிரசுரம் பண்ணியிருக்காரு. அந்த கும்மி பாட்டு, பெண்கள் கும்மி பாட்டு நிறைய செஞ்சுருக்காரு. என்னன்னா அது செல்லம்மாவை நம்ம குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய அந்த பெருமை இருக்கு இல்லையா, அவருடைய அந்த முக்கியத்துவம், அவருடைய அந்த வீச்சு, இன்றைக்கு அவர் வந்து ஒரு விஸ்வரூபமாக எழுந்து நிற்கிறார். அன்றைக்கு சமகாலத்திலேயே அவரை எல்லாரும் புரிஞ்சுக்கல. செல்லம்மாவுக்கு என்னென்னா குடும்பத்தை நடத்தணும், பணம் பற்றாக்குறையாக இருக்கே அப்படிங்கிற அந்த யதார்த்த சிக்கலோட அவர்கிட்ட அப்போ அந்த சண்டை போடுவாங்களே ஒழிய அது எல்லா தம்பதிகளுக்கும் வருவது தான், எல்லா குடும்பங்கள்லையும் உள்ளது தான். அவர் வந்து என்ன, அவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதுறார், த ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல் அப்படின்னு ஒரு நையாண்டி நாவல். ஓஹோ. அது நிறைய பிரதிகள் போகுது. அவர் என்ன புலம்புறாரு அப்படின்னா, இதையே நான் ஒரு தமிழில் கொண்டு வந்தேன்னா வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்திலே முன்வர மாட்டேங்கிறாங்க. தமிழுக்கு இருக்கிற அவலமான நிலைமையை பார்த்தியா அப்படின்னு கொதிக்கிறார். பணம் மட்டும் இருந்தது என்றால் என் செல்லம்மா உலகத்தையே ஆண்டுடுவாடா அப்படின்னு சொல்கிறார். அவங்க அப்பப்போ சண்டை போட்டுப்பாங்க, இவர் கோச்சிட்டு விட்டு விட்டு போயிடுவார், எல்லாம் நடக்கும். ஆனால் அவருக்கு அது தெரியும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவங்க வந்து வாழும் காலத்தில் அவங்களுக்கும் பாவம் அருமை தெரியல. இறந்த பிறகு தான் அவர் இன்னும் பெருசாகிறார், கொண்டாடப்படுறார் அவங்க காலகட்டத்திலேயே. ஆமாம், இறந்த பிறகு இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னது. புரியுது புரியுது. எங்கள் பாட்டிகள்லாம் செல்லம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு தைரியமான பெண்மணியா, ஒரு எதற்கும் அஞ்சாத ஒரு பெண்மணியாக அவங்க மாறினாங்க பாரதியினுடைய இறப்புக்கு பிறகு. ஆமாம், அது பல பேருக்கு தெரியாது, அந்த வரலாறு ரொம்ப பதிவு செய்யப்படலை. இப்போ பாரதி இயல்னு நான் தொடக்கத்தில் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதற்கு வந்து ஒரு ஆரம்ப புள்ளி அவங்க தான். ஓஹோ. பாரதியார் வந்து பெரும்பாலும் ஒரு பாடல் எழுதி முடிச்சிட்டாருன்னா மனைவி குழந்தைகள் முன்னாடி தான் அதை பாடி காண்பிப்பார். ஓஹோ. பெரும்பாலும் அவங்க அது கேட்டால் அவங்களுக்கு கண்ணீர் வந்துடும், அந்த மாதிரி பாடக்கூடியவர் பாரதி. எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சந்தத்தில் அப்படியே பாடுவார். ஆமாம் ஆமாம். ஓ. அவர் வந்து பாடினார்னா உண்மையிலேயே அந்த காட்சி நமக்கு முன்னாடி வந்துடும்னு சொல்கிறாங்க.